ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் கேட் டூல்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல்ஸை தான் பார்க்க போகிறோம், மாடிஃபைட் டூல்ஸ். இன்னைக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டினியூட்டியாக உங்களை வந்து சேரும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மாடிஃபைட் டூல்ஸில் மூவ் கமெண்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 3 டைப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு மூவ் கமாண்ட் செலக்ட் பண்ணிப்போம். சென்டர் பாயிண்ட் பிக் பண்ணி நம்மளுக்கு எந்த லொக்கேஷனில் தேவைப்படுதோ அங்கே மூவ் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும். அகைன் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியும் நம்மளால வந்து இதை மூவ் பண்ணி நம்மளால வைக்க முடியும். சர்க்கிள் செலக்ட் பண்ணிக்கிட்டு மூவ் கமாண்ட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு 100 mm மூவ் பண்ணி வைக்கணும்னா 100 mm இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு மூவ் ஆயிரும். செலக்ட் பண்ணி நம்மளால கீபோர்ட் ஷார்ட்கட்டில் கூட நம்மளால யூஸ் பண்ணி என்டர் கொடுத்து மூவ் பண்ணி நம்மளுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து காப்பி. இந்த ஆப்ஜெக்ட் எப்படி காப்பி பண்ணலாம்? செலக்ட் பண்ணிட்டு காப்பி கமெண்ட் செலக்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு எங்கே தேவையோ எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் நம்மளால காப்பி பண்ண முடியும். அகைன் சேம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கூட நம்மளால காப்பி பண்ண முடியும். ஒரு 200 mm தள்ளி கூட நம்மளால காப்பி பண்ண முடியும். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்போ இந்த ஃபைல்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு கேட் ஃபைல்ல நம்ம காப்பி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணி இந்த காப்பி ஆப்ஷனோ இல்லை கீபோர்டில் CO என்று அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி நம்மளால கொண்டு போக முடியாது. இப்போ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை இன்னொரு கேட் ஃபைலில் நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா Ctrl+Shift+C கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கேட் ஃபைல் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வச்சு இருக்கு டிலீட் பண்ணிடுவோம். இங்கே Ctrl+V கொடுத்தோம்னா நம்ம அங்கே என்ன காப்பி பண்ணோமோ அது நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடும். ஓகே, இன்னொரு ஃபைலுக்கு காப்பி பண்ணோம்னா இப்படி தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெச். இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம். ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி இதை ஸ்ட்ரெச் பண்ணோம்னா செலக்ட் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறோம், என்டர் கொடுத்துட்டு டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரெக்டாங்கிளை நம்ம ரொட்டேட் பண்ணணும். செலக்ட் பண்ணிக்கிட்டு ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சென்டர் பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம 90, 180, 270 எந்த டைரக்ஷன் வந்தால் நம்மளால மூவ் பண்ண முடியும். ஒரு 45 டிகிரி கூட நம்மளால ரொட்டேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 45 கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். கீபோர்ட் ஷார்ட்கட்டில் R4 என்டர். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல். நெக்ஸ்ட் வந்து மிரர். மிரர் வந்து தேவையில்லாத ரிமூவ் பண்ணிருக்கோம். மிரர் வந்து ஒரு சென்டர் லைனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு மிரர் கமெண்ட் சென்டர் லைனை பேஸ் பண்ணி எஸ் ஆர் நோன்னு 2 காமிக்குது. எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருக்க ரெக்டாங்கிள் இருக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து நோ கொடுத்துட்டோம்னா இந்த ரெக்டாங்கிளும் நம்மளுக்கு 2 ரெக்டாங்கிளும் நம்மளுக்கு கிடச்சிரும். நோ கொடுப்போம். ஓகே, அதே வந்து எனக்கு மிரர் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் இருந்தால் போதும், ப்ரீவியஸாக இருக்கிறது வேணாம் அப்படின்னா மிரர் கொடுத்துப்போம். எஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மிரர் பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்கேல். இப்போ நம்ம மிரர் கமெண்ட்டுக்கு அடுத்து ஸ்கேல் கமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம ஸ்கேல் வந்து பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 50 mm ஒரு ஸ்கொயர் இருக்குது, 50க்கு 50. இப்போ இதை வந்து 1:2ன்னு சேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து 100 mm சேஞ்ச் ஆகும். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கேல் கமெண்ட் யூஸ் பண்ணோம்னா சென்டர் கார்னர் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் 2ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே சேஞ்சஸ் ஆகிடுச்சு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் கமெண்ட் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்கொயரில் வந்து இந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எது தேவையில்லையோ அது மட்டும் நம்மளால ட்ரிம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து
இப்போ இந்த ஸ்கொயர் இல்லாம எக்ஸஸா இருக்கிற லைன் தேவையில்லை அப்படின்னா கீபோர்டில் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். டிஆர் என்டர் கொடுத்து கூட நம்மளால ட்ரிம் பண்ண முடியும். ஷார்ட்கட்ஸ் நிறையா இருக்கு. நம்ம கிளாஸ்ல போக போக ஒவ்வொரு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸையும் நம்ம பார்ப்போம். இப்போ ட்ரிம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபில்லர் பார்க்க போகிறோம். ஃபில்லட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிளே பார்ப்போம். ஸ்கொயரில் பார்த்துப்போம். ரேடியஸ் ஒரு 5 mm கொடுத்துப்போம். ஓகே, ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ கம்மியாக கொடுத்துப்போம். கீபோர்டில் எஃப் என்டர், ரேடியஸ் ஒரு 2 mm ரேடியஸ் கொடுத்துப்போம். ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்குது. எஃப் என்டர், ரேடியஸ் 5, ஓகே, எஃப் என்டர். இந்த கார்னரில் வேறு டைமென்ஷன் கொடுத்து பார்ப்போம். ஒரு 10 mm. ஓகே, அகைன் ஒரு 50 mm. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அரே கமெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அரேல வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ரெக்டாங்குலர் அரே, பாத் அரே, போலார் அரேன்னு 1 by 1 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெக்டாங்குலர் அரே எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை வந்து எக்ஸ் ஒய்னுங்கிற டைரக்ஷனில் மல்டிபிள் நம்பர்ஸாக நம்ம அரே கொடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ரெக்டாங்குலர் அரே கொடுத்துக்கிறோம். இப்போ ரோ காலம்னு நம்மளுக்கு 2 டைரக்ஷன்லையும் அரே வந்துருச்சு. எக்ஸ் ஒய்னு நம்ம எடுத்துப்போம். இப்போ எக்ஸில் 4 நம்பர் இருக்குது, ஒய்யில் 3 நம்பர் இருக்குது. இப்போ எக்ஸில் வந்து எனக்கு 5 நம்பர் வேணும்னா நம்ம இங்கே போய் 5 நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒய்யில் வந்து 5 நம்பர். இப்போ டிஸ்டன்ஸுமே நம்மளுக்கு வந்து ஈவனாக வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 50 mm வேணும் அப்படின்னா பிட்வீன் எக்ஸோட பிட்வீன் வந்து 50, ஒய்யோட பிட்வீன் வந்து 50. ஓகே, இது மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத் அரே பார்க்கலாம். ஒரு லைனை பேஸ் பண்ணி, ஒரு பாத்தை பேஸ் பண்ணி நம்ம அரே பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாத் அரே செலக்ட் பண்ணிப்போம். இந்த லைன் தான் அதோட பாத். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அரே பண்ண போகிறோம். ஓகே, இன்பிட்வீன் வந்து நம்மளுக்கு ஒரு 50 mm. ஓகே, இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி குவான்டிட்டி வந்து மல்டிப்புளாக எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவை இன்பிட்வீன் 50 mm இருக்கணும். இன்பிட்டாக கொடுத்தாச்சு, கிடச்சிருச்சு. சம்டைம் வந்து நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து இந்த லைனை பேஸ் பண்ணி இன்பிட்வீன் வந்து டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எடுத்துக்கும். ஆனால் குவான்டிட்டி நான் என்ன சொல்கிறேன்னா அதான் தேவை அப்படின்னா, எனக்கு ஒரு 5 நம்பர் தான் தேவை அப்படின்னா மெஷருங்கிறத எடுத்து விட்டுட்டு டிவைடுங்கிறத கொடுத்தோம்னா இந்த லைனை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 5 நம்பர் குவான்டிட்டியில் என்ன டிஸ்டன்ஸோ எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்படுற குவான்டிட்டியை மட்டும் இன்புட்டாக கொடுத்தா போதும். இப்போ 5 நம்பர் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்பிட்வீன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. குவான்டிட்டியும் நம்மளுக்கு தேவைப்படுற குவான்டிட்டி கிடச்சிருச்சு. இது ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் நம்மளால் பாத்தரை பண்ண முடியுமானா கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் லைன் எப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பாத்தரை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அகைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டூல் இதெல்லாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். கீபோர்டில் ஏஆர் என்டர்னு கொடுத்து கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பண்ணுறது பாத்தாரு. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100. ஓகே, இப்போ நம்மளுக்கு அரே எப்படி பாத் அரே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து போலார் அரே. ஒரு சர்க்கிள் பேஸ் பண்ணி நம்ம எப்படி அரே பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதில் போலார் அரே செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி குவான்டிட்டி ஒரு 10 எனக்கு வேணும். இங்கே போயிட்டு 10. ஓகே, தட்ஸ் ஆல்.
நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.